அது என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ நான் இப்போ லாஸ்ட் மினிட் எல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு முடியறதுக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ சொல்லிவிட்டு அழுதுட்டு போல். அப்போது ராத்திரி 1 மணிக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லி பையனை கூப்பிட்டு சாதாரணமாக அவரே தான் கூப்பிட்டுன்னு போயிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக இது பண்ணுறாருன்னும் போது சரி தேறிடுவார் அப்படின்னு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லாகவே அன்கான்ஷியஸ்லேயே இருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா நான் எவ்வளோ பேர் நடிகர்களெலாம் பழகுறோம், எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு பழக்கம், நல்ல பழக்கம். எங்கே ஒவ்வொரு ஊருக்கு போனாலே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. என்ன இருக்கோ மாமா சாப்பிடு, வீட்டிலேருந்து துவையெல்லாம் அரைச்சின்னு கொடுப்பாரு. ரொம்ப ஒரு குடும்பமாக பழகிறதுக்கு ஒரு எளிமையாக உணர்ச்சி வசப்பட்டுருவார். எந்தளவுக்கு கோவப்படுறாரோ அந்தளவுக்கு எளிமையாக உணர்ச்சி வசப்படுவார். ரொம்ப பாசமாக பழகிறதுல அவர் மனிதர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூனை மாடு இது அவங்கக்கிட்டலாம் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நல்ல கேரக்டர். பட் இது எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன அதுக்காக இது அவர் இறந்ததுக்காக என்ன சொல்கிறதுங்கிறதுக்கே எனக்கு தெரியல. அதுக்கு வார்த்தைகளே இல்லை. கடந்த கால நினைவுகள், பழக்கம் அதை பேசுகிறதா, இல்லை இறந்துட்டாரே. இந்த நம்ம டீமில் இருந்த நாங்கள் ஒரு கேங்காக இருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு எங்களெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணார். 20 years லோலு சபான்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அவர் தான். நான் வர முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் வரைக்கும் ஷூட்டிங் இருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். சரி நான் போகிறோமே, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம போனதும் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இப்போ வரும்போதே எல்லோரும் நம்ம டீமை தான் பேசிட்டே இருந்தோம். ஏன்னா இது எதுக்கு எல்லோரையும் இந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி எல்லோரும் இது பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது இதுக்கு தான் நான் அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வர படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் காம்பினேஷனுங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லும் போது ஏற்கனவே இப்போ 2-3 படங்களில் நாங்கள் 2 பேர் காம்பினேஷனில் இருக்கிறோம். அது பாதி ஷூட்டிங் தான் முடிஞ்சிருக்குது. அது இன்னும் பாதி ஷூட்டிங் இப்போ எடுக்க வேண்டியது இருக்குது. வரவங்கெல்லாம் இப்போ உங்களை வச்சு தான் எழுதினுக்கிறோம், 2 பேரை வச்சு எழுதினுக்கிறோம் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு இது எதிர்பார்க்கவே முடியல. ரொம்ப நன்றி.